ஓம் நமோ நாராயணனாய. இதுக்கு முன்னாடி கண்ணனுக்கு 2 வயசு குழந்தையா இருக்கும்போது என்னென்ன லீலைகள் பண்ணாருன்னு பார்த்தோம். இப்போ நம்ம கண்ணனுக்கு 3 வயசு ஆகுது. இப்போ நந்தகோபனும் கம்சனுக்கு உட்பட்ட கிராமந்தான் அந்த ஆயர்பாடி. அந்த ஆயர்பாடிக்கு தலைவன் நந்தகோபன். இங்கே வரி வசூல் வச்சுட்டு அவன் மாதத்துக்கு ஒரு தடவை நந்தகோபன்கிட்ட போய் கப்பம் கட்டிட்டு வரணும். அப்படி கட்டிட்டு வரும்போதெல்லாம் தன்னுடைய தோழனும் பங்காளியுமான வசுதேவரை போய் இந்த சிறைச்சாலைக்குள்ளே போய் பார்த்துட்டு வர்றது சகஜம். அப்படி அந்த மாதிரி ஒரு தடவை நந்தகோபன் வசுதேவர்கிட்ட போய் பார்த்துட்டு கம்சனுக்கு கப்பம் கட்டிட்டு வசுதேவரையும் போய் பார்க்குறதுக்கு சிறைச்சாலைக்குள்ளே போகும்போது அப்போ வசுதேவர் சொல்கிறாரு, நீ ஏன் வந்த? ஏற்கனவே நிமித்தங்கள்லாம் சரியா இல்லை, சகுனங்கள்லாம் நல்லா இல்லை. அங்கே உன்னுடைய மகனான கண்ணனுக்கு சில ஆபத்துக்கள் வர்ற மாதிரி தெரியுது. அதனால் சீக்கிரம் நீ வீட்டுக்கு போ. இப்போ குழந்தை பிறந்து 3 வருஷம் ஆச்சுல்ல, இன்னும் பேர் வைக்கலையா அப்படின்னு ஞாபகப்படுத்துறாரு. ஏன்னா வசுதேவருக்கு தெரியும் நந்தகோபன் வீட்டில் வளருது தன்னுடைய குழந்தை தான் அப்படின்னு. அதனால் என்ன பண்ணுறாரு, நந்தகோபன்கிட்ட பேர் வைக்க சொல்கிறார். அதாவது நந்தகோபனும் வசுதேவரும் ஒரே பங்காளிகள். இவங்களுக்கான குலகுரு கர்காச்சாரியார். அப்போ நம்ம குலகுருவான கர்காச்சாரியாரை கூப்பிட்டு நீ 2 குழந்தைகளுக்குமே பேர் வச்சிரு, ரோகிணி பிள்ளைக்கும் உன் கண்ணனுக்குமே பேர் வச்சிரு அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். வேகமாக வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறார். உடனே நந்தகோபனும் வர்றாப்புல இங்கே யசோதைகிட்ட சொல்கிறாப்புல, குழந்தைகளுக்கு இன்னும் பேர் வைக்கல, நம்ம பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போதே கர்காச்சாரியாரை கூப்பிட்டு விடுறாங்க. கர்காச்சாரியரும் வர்றாரு. என்ன பண்ணுறாரு, பேர் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்றாரு. உடனே நந்தகோபனும் யசோதையும் பெரிய விழாவாக வைக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ கர்காச்சாரியர் சொல்கிறாரு, வேணாம், ஏற்கனவே இந்த குழந்தைக்கு பல விதங்களில் ஆபத்து இருக்கு. இப்போ நம்ம என்னது பெரிய விழாவாக எடுத்து பேர் வச்சோம்னா அப்போ இந்த குழந்தை தான் கம்சனை கொல்ல வந்த குழந்தைன்னு நினச்சிருவாப்புல கம்சன். அதனால யாருக்கும் தெரியாமல் நம்ம மாட்டுக்கொட்டைகளையே வச்சு பேர் வச்சிடலாம் அப்படின்றார். அப்போ இது முன்னேவும் சரின்னு மாட்டுக்கொட்டையிலே கர்காச்சாரியை வச்சு என்னது பசுமாடுகளுக்கு நடுவிலே கறவைகளுக்கு நடுவிலேயேவும் நம்ம இந்த குட்டி கண்ணனுக்கு இப்போ தான் என்ன பண்ணுறாங்க, அவர் பிறந்த நேரத்தை கொடுத்து இந்த கண்ணனை கர்காச்சாரியர் கையில் கொடுத்து பேர் வைக்க சொல்கிறாங்க. அப்போ கர்காச்சாரியார் இந்த குழந்தைய பார்த்தோன்னே அந்த குழந்தையினுடைய கையிலையும் காலையும் இருக்கக்கூடிய சங்கு சக்கர ரேகைகள், அந்த பிறந்த நேரங்கள் இதெல்லாம் பார்த்தோன்னே இந்த குழந்தை சாட்சா ஸ்ரீ வைகுண்ட நாதனே, இவர் தான் எல்லாருக்குமே மோட்சம் தரக்கூடியவரே, இவர் இந்த பூவுலகத்தில் இவர் இருக்கிற பல மாய லீலைகள் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. உடனே இவருக்கு கிருஷ்ணா அப்படிங்கிற பேரை இப்போ தான் வைக்கிறாரு. இப்போ தான் கண்ணனுக்கு கிருஷ்ணாங்கிற பேரே வைக்கப்படுது. உடனே ரோகிணியும் என்ன பண்ணுறா, தன்னுடைய குழந்தையான அந்த மூத்த பலராமன் சொல்கிறோம் இல்லையா, அவரை வேகமாக தூக்கிட்டு இந்த குழந்தைக்கு பேர் வைக்குங்க அப்படின்றப்ப உடனே பலராமனையும் கையில் வாங்கி அவரையும் பார்த்தோடனே இதுவுமே நம்மளுடைய நாராயணனுடைய ஒரு அம்சம். அதாவது ஆதிசேஷன் தான் பிறந்திருக்காரு. எப்பெல்லாம் நாராயணன் இந்த பூலோகத்துக்கு வர்றாரோ அப்பெல்லாம் ஆதிசேஷனும் கூடையே வந்துருவாரு. அப்போ ஆதிசேஷன் தான் பிறந்திருக்காரு. இந்த கிருஷ்ணனுக்கு பக்க பலமாக இருப்பாரு அப்படின்னு ராமர் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. அப்போ பலமிக்க ராமன் அது கிருஷ்ணனுக்கு எல்லா விதங்களுமே தன்னுடைய தோல் கொடுத்து பலத்தை தெரிவிக்கக்கூடியவன். அதனால பலராமன் பேர் வைக்கிறாரு. இப்போ கர்காச்சாரியார் 2 குழந்தைகளுக்குமே, அதாவது மூத்தவனுக்கு பலராமனும் இரண்டாவதவனுக்கு கிருஷ்ணா அப்படிங்கிற பேரும் வச்சாச்சு. இனிமேல் நம்ம தாராளமாக கிருஷ்ணன் பலராமனே கூப்பிடலாம். இப்போ இந்த 2 குழந்தைகளுக்குமே, அதாவது பலராமனுக்கு 4 வயசு, கிருஷ்ணனுக்கு 3 வயசு. இப்போ என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் வெளியே போய் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளேயே தத்தா புத்தா நடந்தவங்க நல்லா ஓடி ஆடி விளையாட ஆரம்பித்தோடனே யசோதையும் வெளியே அவரவங்க பக்கத்து வீட்டில் ஆயர் குளத்தில் இருக்கக்கூடிய சிறுவர்களோடையெல்லாம் சேர்ந்து விளையாட அனுமதிக்கிறான். வெளியே போய் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் வந்துச்சு யசோதைக்கு. அதாவது ஒவ்வொரு பெண்ணுமா தினம் அதாவது வரிசையில் நின்றுவாங்க. அந்த கிருஷ்ணனுடைய தோழர்களும் செஞ்ச அட்டகாசங்கள், அவருடைய
சேட்டைகளை பொறுக்க முடியாமல் வந்து தினம் பட்டியலிட ஆரம்பிச்சுவாங்க. இதில் ஒரு பொண்ணு, அதாவது உன் மகன் கண்ணுக்குட்டிய கலட்டி விட்டுட்டு அது வாழை பிடிச்சிக்கிட்டே பின்னாடியே ஓடுறான், அப்போ கண்ணுக்குட்டி எங்கே போச்சுனே தெரியல, திரும்பி உன் மகன் மட்டும் வரான், கண்ணுக்குட்டியே எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து புகார் கொடுக்குறான். அடுத்து இன்னொரு பொண்ணு என்ன பண்ணுறான், கண்ணுக்குட்டியை கழட்டி விட்டா மட்டும் பத்தலை, கண்ணுக்குட்டியை கழட்டி விட்டுட்டு அது வந்து வேகமா தாய் பசுக்கிட்ட வந்து நின்று லேசாக நக்கும் போது இவர் போய் காம்பில் வாய வச்சு இந்த கண்ணனே பாலை ஃபுல்லாக குடிச்சு போடுறியான் அப்படின்னு இன்னொரு பொண்ணு வந்து புகார் அளிக்குது. அடுத்து இன்னொரு நாள் இன்னொரு பொண்ணு வந்து, அதாவது மாட்டுக்கொட்டையில் செய்கிற சேட்டைனாலும் பரவாயில்ல, வீட்டுக்குள்ளேயே கண்ணன் வந்து தன்னுடைய தோழர்களோட நுழைஞ்சு நானே என்னது, அதாவது தினம் கை வலிக்க வலிக்க காசும் பிறப்பும் கலகலப்பா கைப்பேத்து அப்படின்னு ஆண்டாள் சொன்ன மாதிரி கை வலிக்க வலிக்க தயிரை கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து வச்சா அந்த வெண்ணெயை கூட திருடி தானும் தின்னு தோழர்களுக்கும் கொடுத்துட்றான். அதாவது தோழர்கள் யாருமே காமிச்சும் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்றா. ஏன் அப்படின்னா எப்பயுமே திருடுறவங்க தன்னுடைய, அதாவது நட்பு வட்டாரங்களுக்கு தன்னுடைய தோழர்களுக்கு சமமாக பங்கிட்டு கொடுத்தா எவனுமே காமிச்சு கொடுக்க மாட்டான். இது திருடர்களுக்கே உரிய ஒரு சைக்காலஜி. அடுத்து இன்னொரு பெண்ணு என்ன பண்ணுறா, பரவாயில்ல வெண்ணெயை திருடி தின்னுட்டு பானையும் போட்டு நொறுக்கிட்டு போயிடறான் அப்படின்னு சொல்கிறாப்ல. இன்னொரு பொண்ணு என்ன பண்ணுறாப்ல, இவன் மண்பானையில் உரியில் வச்சாதான் இது பண்ணுறான், அதனால நான் என்ன பண்ணுறேன், உரிய உத்தரத்தில் தூக்கி கட்டி விட்டுருக்கேன். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், நைட் நேரம் இரவு நேரத்தில் வந்து தன்னுடைய தோழர்கள் எல்லாத்தையுமே படுக்க வச்சு மேலே மேலே ஏறி, அதாவது பிரமிடு மாதிரி ஏறி மேலே ஏறி அந்த உரியில் இருக்கக்கூடிய வெண்ணெயை திருடினான். அப்போ வந்து நான் வந்து கையோட பிடிச்சிட்டேன்னு இன்னொருத்தி சொல்கிறான். இன்னொருத்தி என்ன பண்ணுறான், நான் வெண்ணெய் தயிர் எல்லாத்தையும் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டேன், அதனால அந்த தயிர் கடிகிற மட்பானைகளை எல்லாம் கழுவி கவுத்தி வச்சுருந்தேன், இவன் என்ன பண்ணான் உள்ள ஒன்றுமே இல்லைன்னு என்னுடைய அந்த மண் பானைகள் பூராமே ஒரு கட்டையை எடுத்து பூரா நொறுக்கி போட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு இன்னொருத்தி புகார் அளிக்கிறான். இன்னொருத்தி என்ன பண்ணுறான், வெண்ணெயை திருடி பக்கம் பக்கத்தில் இருக்க குரங்குகளெல்லாம் கூப்பிட்டு குரங்குகள்கிட்டையும் கொடுத்துட்றான், இவன் தின்னாலும் பரவாயில்லன்றாப்ல. அந்த குரங்குகளின் தலைவன் தான் நம்ம அனுமான். இந்த கிருஷ்ண அவதாரத்தில் கிருஷ்ணன் வந்து இந்த கோகுலத்தில் செய்கிற சேட்டைகளுக்கு எல்லாத்துக்குமே உறுதுணையா ஆஞ்சநேயரும் இருக்காரு. அடுத்து இன்னொருத்தி என்ன பண்ணுறான், அதாவது நான் வீட்டெல்லாம் பூட்டிட்டு அப்போ தான் கறந்த பாலை அடுப்பில் ஏற்றி, அப்போ அடுப்பில் வந்து தீ பற்ற வைக்கிறதுக்காக பக்கத்து வீட்டில் போய் கங்கு வாங்க போனேன். வீட்டையும் பூட்டிட்டு போயிட்டேன், என் பொண்ணையும் காவலுக்கு உள்ளே வச்சுட்டு வீட்டை பூட்டிட்டு போனேன். ஆனால் உள்ளே வந்து பார்த்தா அடுப்பில் ஏற்றி வச்ச பாலை காணோம். என்ன அப்படின்னா, பூஜை ரூமுக்குள்ளே இருக்கக்கூடிய சால கிராமத்தில் இருந்து வந்து மகன் கண்ணன் வந்து கிருஷ்ணன் வந்து அந்த பாலை குடிச்சிட்டு மறுபடியும் பூஜை ரூமுக்குள்ள சாலகிராம கல்லுக்குள்ளேயே போய் ஒளிஞ்சுக்கிட்டான். இதை நான் எப்படி சொல்கிறது அப்படின்றா. இன்னொருத்தி என்ன பண்ணுறான், பரவாயில்ல நான் இல்லாத நேரம் என் வீட்டுக்குள்ளே போய் என் இவன் கண்ணை உருட்டி உருட்டி காமிச்சு இவனுடைய தாமரை கண்களை பார்த்தோன்னே என் மகளும் மயங்கிட்டான். அவ கையில் இருந்த தங்க வளையலை கலட்டிட்டு வந்து நவாப்பழக்காரிகிட்ட கொடுத்து பழத்தை வாங்கி தின்னட்டான். நான் வந்து ஏண்டா இந்த பழம் அந்த நவாப்பழக்காரிகிட்ட இருக்கக்கூடிய வளையலை பார்த்தோன்னே இது ஏன் வீட்டு வளையலே அப்படின்னு எடுத்துட்டு, இதை யார் கொடுத்தானா, கிருஷ்ணன் தான் கொடுத்தான், நந்தகோபன் மகன் தான் கொடுத்தான்னு சொன்னாங்க. வந்து உன் மகன் கண்ணத்தை கிள்ளி ஏண்டா அந்த வளையலை யார்டா கொடுத்தானா, நான் அல்லேன்றேன், நான் வந்து உன் மகட்டந்து வாங்கலை, நான் நவாப்பழக்காரிகிட்ட கொடுக்கலன்னு சொல்லி ஒரு நமட்டு சிரிப்பு வேற சிரிக்கிறேன் அப்படின்றாப்ல. இன்னொரு பொண்ணு வந்து என்ன பண்ணுறான், வீட்டுக்குள்ள மாமின்னு வந்தான், நானும் ஆசையா என்ன கடிச்சுனா அப்படின்னு தூங்கி இருந்த குழந்தைய நான் ஆட்டுறேன் மாமி அப்படின்னோடனே, சரி இப்போ குழந்தைய தூங்க தானே வைக்கிறேன் அப்படின்றது, குழந்தையும் தூங்கிட்டு தான் இருந்துச்சு, ஆட்டட்டும் அப்படின்னு நினச்சி விட்டான். இவன் என்ன பண்ணுறான், அந்த குழந்தைய கிள்ளி விட்டு வீர் வீர்னு கத்தின பின்னாடி ஆட்டிக்கிறீங்க, மறுபடியும் அந்த குழந்தைய எனக்கு தூங்க வைக்க நான் பெரும்பாடு பட்டுட்டேன்றான். இன்னொருத்தி என்ன பண்ணுறான், என் குழந்தைக்கே 2 வயசு தான் ஆகுது, அது வந்து என்ன பண்ணுறான், முகாரி ராகம் பாடுடின்றான். அது எனக்கு தெரியாதுன்னு தலையாட்டுனா,
நல்ல கன்னத்தை இறுக்கி பிடிச்சு கிள்ளிடுறான். அது வியா வியான்னு கத்தும்போது இது தாண்டி முகாரி ராகம்னு சொல்லிட்டு ஓடுறியான் அப்படின்னு சொல்றாப்ல. இப்படி ஒவ்வொரு பொண்ணுமே ஒவ்வொரு நாளுமே கிருஷ்ணன் மேல் உள்ள குறைகளை அடுக்கிக்கிட்டே இருக்காங்க. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். ஆனா எல்லாருக்குமே அவன் செய்யற சேட்டைகள்லாம் உபத்திரவம் படுது. அந்த சேட்டைகளை என்ன யசோதையை தூங்க விடாம அடுக்குறாங்க. யசோதைக்கு தம் பிள்ளைய கண்டிக்கவும் முடியல, கண்டிக்கவும் மனசும் வரமாட்டேங்குது. அவ்வளோ அழகான என்னது அவன் கண்ணை பார்த்தாவே எல்லாருக்குமே மயங்கிடுவாங்க. அப்படிப்பட்ட கிருஷ்ணனை எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறது அவளுக்கு தோணவும் இல்லை. ஆனா இப்போ கிருஷ்ணன் ஒரு 10 நாள் ஒரு ஆயர்பாடி வீட்டுக்கு போகல அப்படின்னா உடனே அந்த ஆட்சி தேடி வந்துருவான். என்ன கிருஷ்ணன் இந்த 10 நாளா என் வீட்டுக்கே வரல அப்படின்னு. கிருஷ்ணன் வீட்டுக்கு போய் சேட்டைகள் பண்ணாலும் பொறுக்க முடியல, கிருஷ்ணனை பார்க்காமையும் அவங்களால இருக்க முடியல. அந்த அளவுக்கு கிருஷ்ணன் அவன் எல்லார்ட்டையும் ஒரு ஈர்ப்போட விளாண்டுக்கு இருக்கான் அந்த 3 வயசுல. அப்ப அதாவது பிள்ளைய எல்லாத்தையுமே என்ன பண்ணுவான், கண்ணாமூச்சி விளையாட கூப்பிடுவான். கண்ணாமூச்சி விளையாட கூப்பிட்டா அப்பைக்கப்ப என்ன பண்ணுவான், அப்பூச்சி காட்டுவானா. அதாவது கண்ணுடைய மே ரெக்கை இருக்கும் இல்லையா, அதான் நம்ம கண்ணுடைய மே இமை அது பட்டு பட்டுன்னு நடிக்கும்ல, அதை மேலே நம்ம சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது நம்மளே விளாண்டுருப்போம். நல்லா மடிச்சு விட்டா ரோஸ் கலர்ல பாதியில தெரியும். அது மாதிரி 2 கண்ணையும் வச்சுட்டு தன்னுடைய இன்னும் ஒளிச்சு வச்சிருக்கக்கூடிய என்ன தேவகி சொன்னாங்கிறதுக்காக தன்னுடைய 2 கையையும் ஒளிச்சு வச்சுட்டாப்லையா. அப்ப அந்த 2 கையையும் வெளியே கொண்டு 4 கையாக்கி எல்லாரையும் பயமுறுத்தி விளையாடுவாப்லையாம். இப்படி எல்லாரும் என்னது யசோதையை அவளை நிம்மதியாவே இருக்க விடாம, ஒன்று கிருஷ்ணனே போகாம இருந்தாலும் என்ன உன் மகன் இன்னும் என் வீட்டுக்கே வரலன்னு சொல்றாங்க. போனாலும் கிருஷ்ணன் உன் மகனுடைய சேட்டையை தாங்க முடியல, உன் மகனோட சேர்ந்து என் பிள்ளைகளும் சேர்ந்து என்ன பண்ணாங்க சேட்டை அதிகமாக பண்ணுறாங்கன்னு புகார் அடிக்கிறாங்க. அப்படி அவள் தலையை பிச்சுக்கு இருக்கா. அப்போ கிருஷ்ணனுக்கு இப்போ என்னது 3 வயசு ஆகுது. ஒரு நாள் என்ன பண்ணுறாப்புல, யசோதை ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை. அப்போ யசோதை பால் தயிர் கடையிறதுக்கான அந்த வேலைக்காரி வரல. சரி நம்மளே உக்காந்து கடையலாம் அப்படின்னு என்ன பண்ணுறான், உட்காந்து தயிரை கடைஞ்சிக்கிருக்கா. அப்போ கிருஷ்ணன் வேகமா அம்மா அம்மா நீ மட்டும் தயிர் கடைஞ்சேன்னா உனக்கு 2 கையுமே இங்கே பாரு உள்ளங்கையெல்லாம் உனக்கு செவந்து போச்சு, நானும் உனக்கு உதவி பண்ணுறேன், நான் ஒரு பக்கம் பிடிச்சு கடையிறேன், நீ ஒரு பக்கம் பிடிச்சு கடை அப்படின்றான். உடனே அம்மா வேணாம, இல்லைம்மா நான் பொறுப்பான பிள்ளை, இனிமே யார் வீட்டுக்கும் எதுவுமே நான் சேட்டையே பண்ண மாட்டேன், நான் ரொம்ப ரொம்ப பொறுப்பான பையன், உனக்கு உதவி பண்ணுறேம்மான்னு சொல்லி ஒரு நடிப்பே நடிக்கிறேன். சரின்னு யசோதி என்ன பண்ணுறாப்புல, ஒரு பக்கம் கயிறை கிருஷ்ணன்கிட்ட கொடுத்துட்டு அவன் ஒரு பக்கம் கடையிறான். ஒரு 10 தடவை இழுத்தோடனே கிருஷ்ணனுக்கு சோர்வாகிற மாதிரி காமிக்கிறான். உடனே யசோதைக்கு பொங்கும் பரிவு, தாய்மை இல்லையா, ஐயோ நம்ம பிள்ளைய நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் போல அப்படின்ட்டு, அண்ணா நீ வா உனக்கு நான் தாய்ப்பால் கொடுக்குறேன்னு மடியில் உட்காந்து தாய்ப்பால் கொடுத்துட்டு 2 கையாலுமே அவளே இழுத்து இழுத்து கடந்துக்கிருக்கான். அப்போ தான் அவளுக்கு ஞாபகம் வருது, அடுப்பில் பால் எடுத்து தூக்கி வச்சுட்டு வந்தது. ஏன்னா அடுப்பில் பால் பொங்குற அந்த மனம் இவளுக்கு அதாவது இவன் மூக்குக்கு வருது. ஐயோ அடுப்பில் பாலை வச்சுட்டோமே, அடுப்பு பொங்கிருமே நினச்சிட்டு என்ன பண்ணுறா, வேகமாக கிருஷ்ணனை டபக்குன்னு இழுத்து விட்டுட்டு வேகமாக அடுப்படிக்குள்ளே போயிடா. கிருஷ்ணனுக்கு தாய்ப்பால் அரைங்குறையமாக குடித்ததுனால திருப்தியே இல்லை, வயிறும் நிறையலை. உடனே அவனுக்கு அப்படியும் கோபம் பொத்துக்கிட்டு வருது, உதடெல்லாம் துடிக்குது, மூஞ்சியெல்லாம் ஏற்கனவே கருத்த பையன், மூஞ்சியெல்லாம் அப்படியும் செவக்கிற மாதிரி வருது, கண்ணெல்லாம் செவக்குது. இந்த அம்மாவை என்ன செய்யலாம் சுத்து முத்தும் பார்க்குறேன். பக்கத்தில் ஒரு பெரிய கட்டை இருந்துச்சு, எடுத்தான் பாரு, அப்படியே அந்த தயிர் பானையை ஓங்கி ஒரு அடி அடித்த உடனே தயிரெல்லாம் கீழே கொபன்னு போகுது. மேலே நல்ல உருண்டு திரண்டு வந்த வெண்ணெய் என்ன பண்ணுறான், 2 கையில அள்ளிட்டான். புது வெண்ணெய். அந்த புது வெண்ணெய் கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். பழைய வெண்ணெய் தான் முடநாத்தன் நாரும், அதுக்கு தான் நவநீதன் பேர். இந்த புது வெண்ணெயை எடுத்துக்கிட்டு வேகமாக கொள்ள பக்கத்தில் ஓடுறான். ஏன்னா அம்மா வந்தால் நம்மளை வைவாங்க அடிப்பாங்கன்ட்டு. அப்படியே அந்த தயிர் மேலே தத்தக்க மிதிச்சு பூரா போய் கொல்லப்புறத்தில் இருக்க ஒரு மரத்து அடியில் ஏற்கனவே பழைய கால ஒரு பொத்த உரல் நல்லா அழுக்கும் கிழுக்குமா கிடக்கு. அந்த பொத்த உரலுக்குள்ள ஒரு கையில் இருக்க என்ன வெண்ணெயை கொண்டு போய் உள்ளே வச்சுட்டான். உள்ளே வச்சுட்டு, ஏன்னா அம்மாவுக்கு தெரியாமல் ஒழிச்சு வைக்கிறான்,
அந்த உரல் மேலே ஏறி உக்காந்துட்டான். மீதி ஒரு கையில் இருக்கிறத வந்து பார்க்குறேன், அந்த மரத்து மேலே நம்ம ஆஞ்சநேயர் அது கூட்டங்களோட இருக்கு. உடனே என்ன பண்ணுறான், அந்த குரங்குகளுக்கு கொஞ்சம் வெண்ணெயை தூக்கி கொடுக்குறேன். அதுகளும் எப்படி பால் மாதிரி கிரிக்கெட் பிளேயர் பாலை போடுற மாதிரி தூக்கி போடுறேன். அதுகளும் லவக்குன்னு பிடிச்சிக்கிடுச்சுங்க. பிடிச்சிக்கிட்டு அதுக பாதிய வாயில வைக்குதுங்க, மூஞ்சில போட்டிருக்குதுங்க, வெண்ணெய் காப்பு போன்ற மாதிரி மூஞ்சி நிறைய வெண்ணெய் காப்பு அடிச்சிருச்சுங்க. மொத ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு பண்ணதே நம்ம கிருஷ்ணன் தான். அந்த வெண்ணெய் எடுத்து அதுங்க மூஞ்சியெல்லாம் தேய்ச்சிக்கிறதுங்க, பாதிய திங்குதுங்க, பாதிய உடம்புல தேய்க்குதுங்க, இப்படிமா இருக்குங்க. நம்ம யசோதை என்னடா டமார் சவுண்டு கேட்டுச்சு, ஐயோ ஏதோ நம்ம பிள்ளைக்கு ஏதோ ஆபத்தானுன்ட்டு வேகமா ஓடி வரா. அறக்க பறக்க ஓடி வந்தா இங்க அந்த தயிர் பானையை காணும். எங்க அண்ணா பார்த்தா தயிர் பானையை உடைச்சு பூரா தயிரெல்லாம் ஆறா போய்க்கிருக்கு. அதெல்லாம் எங்க, அதாவது உருண்டு வந்த வெண்ணெயும் காணும், கிருஷ்ணனையும் காணும். புரிஞ்சு போச்சு. அப்ப அந்த வெண்ணெயை எடுத்துட்டு இவன் எங்க போயிருக்கான்னு பார்த்தா அந்த தயிர்ல மிதிச்சு கால் தடத்தோட கொல்லப்புறம் போயிருக்கான். அப்போ அந்த கிருஷ்ணனுடைய கால் தடத்தை பார்த்து கொல்லப்புறத்துக்கு போகிறாப்புல. மொத கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே பூஜை ரூம் முடிய கால் தடம் போடுறோம் இல்லையா, கிருஷ்ணனுடைய குட்டி கிருஷ்ணனுடைய கால் தடத்தை அதை கிருஷ்ணனே போட்டு காமிச்சிட்டாரு. அப்போ சரின்னு கொல்லப்புறம் போனால் கிருஷ்ணன் என்ன பண்ணுறாப்புல, நல்ல கொத்த உரல் மேலே ஏறி உக்காந்துருக்காப்புல. ஏன்னா உள்ளே இருக்க வெண்ணெய் அந்த யசோதைக்கு தெரிஞ்சிடக்கூடாதான். ஏறி உக்காந்துட்டு வேகமாக தின்னுக்கிருக்காப்புல. அண்ணாந்து பார்த்தா குரங்குகள்லாம் வேற வெண்ணெயை எடுத்து மூஞ்சி கீஞ்சுமா அப்பிக்கிருக்காப்புல. யசோதைக்கு வந்துச்சே கோபம். ஏற்கனவே எல்லாம் ஆயர்குடி பெண்கள்லாம் வரிசையா வந்து பட்டியலிட்டு இருக்க கிருஷ்ணன் பண்ற சேட்டைகளை தாங்க முடியலன்னு இதுல தானுமே இன்னைக்கு வேலைக்காரிகளும் வரல. சரி உக்காந்து தயிரை கடையலாம்னா இவனும் வந்து உதவி பண்ற மாதிரி வர்றான். வந்துட்டு என்ன பண்றான், நம்மள வந்து அந்த பானையை உடைச்சிட்டான். இப்ப தயிர் பூரா வேற ஆள் மாதிரி போய்க்கிருக்கு. இவனை எப்படி சும்மா விட்டோம்னா நம்மள வீட்டுல வேலையும் பார்க்க விட மாட்டான். வெளியே போய் எல்லா பொம்பள்கிட்டையும் இன்னும் வம்பும் இழுத்துட்டு வருவான்ட்டு இவனை கட்டி போட்டுறணும்னு என்ன பண்றான், சுத்தி முத்தியும் பாக்குறான். பார்த்தா அங்க பரன்ல, ஏன்னா ஆடு மாடு வச்சு மேய்க்கிறவங்க இல்லையா, அப்ப அந்த அதாவது கயிறு வந்து இத்து போன கயிறெல்லாம் என்ன பண்ணுவான், முடிச்சு போட்டு அப்படிவும் அதை சேர்த்து வைப்பா. எதுக்காவது ஒன்றுக்கு ஆகும் அப்படின்னு, அந்த உரி கட்டுறதுக்கு எதுக்காவது ஆகும்னு. அதனால தான் மதுரை கண்ணின் நுண் சிறு தாம்பு அப்படின்றார். தாம்புன்னா என்னது, அதாவது கயிறு, அங்கங்கே இத்து போன கயிறு. அந்த இதில் வந்து ஒரு கயிறு எடுக்கிறான். கயிறு எடுத்து கிருஷ்ணன் அடிக்க ஓங்குறா. கிருஷ்ணன் வந்து அப்படி ஓடுறான். கிருஷ்ணன் ஓடுறான், யசோதை ஓடி போய் பிடிக்க ஓடுறான். இங்க சுகபரமன் சொல்றாரு, ஓடி போய் யசோதை பிடிச்சிட்டாளே அப்படின்றாப்ல. ஏன் பிடிச்சிட்டாளே, ஐயோ கிருஷ்ணனை பிடிச்சிட்டான் அப்படின்றாப்ல. உடனே அப்ப பரிசத் மகாராஜா கேட்குறாப்ல, என்ன பிடிச்சிட்டாளே அப்படின்றீங்க அப்படிங்கும்போதே, முனிவர்களும் யோகிகளும் தவம் இருந்து தன்னுடைய மனசுக்குள்ள கூட பிடித்து கட்ட முடியாத ஒரு பரமாத்மா பரபிரம்மத்தை இந்த இடதுகை வலதுகைக்கு ஆச்சாரம் தெரியாத ஒரு ஆட்சி வந்து பிடிச்சிட்டாளே அப்படின்றார். பிடிச்ச அந்த கயிறை வச்சு ஓங்கி அடிக்க போறாப்ல. உடனே அப்படியே கிருஷ்ணன் வந்து கண்ணீர் விட்டு ஒரு நாடகமே நடிக்கிறாப்ல. கையெடுத்து கும்பிடுறாப்ல. இனிமே செய்ய மாட்டேமான்றாப்ல. கண்ணீர் வடியுது, கண்ணெல்லாம் செவந்து போகுது, உதடெல்லாம் துடிக்குது. உடனே யசோதைக்கு பாவம் போல தோணிடுது. ஐயோ பாசம் மிகுந்து ஐயோ நம்ம பிள்ளைய போய் இவ்வளவு கண்டிக்க போறோமே அப்படின்ட்டு. ஆனா இவனை இப்படி சும்மா விட்டாலும் நம்மளாம் நிம்மதியை வேலை பார்க்க விட மாட்டேன். இன்னைக்கு வேலைக்காரிகள் யாருமே வரலன்ட்டு என்ன பண்றாப்ல, இவனை ஏதாவது ஒண்ணுல கட்டி போட்டுறணும்னு பாக்குறாப்ல. அப்ப அவன் உக்காந்து அந்த கொத்த உரலே தென்படுது. சரின்னு இப்படி பிள்ளைய கட்டினா பிள்ளைக்கு வந்து வயிறு வலிக்கும், அந்த கயிறு வந்து பிள்ளைய உறுத்தும். அதனால என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறான். உடனே ஒரு கயிறை எடுத்து அந்த உரலை சுத்தி கட்டி ஒரு முடிச்சு போட்டுக்கிறான். கிருஷ்ணனை கொஞ்சம் லூசா கட்டி ஒரு முடிச்சு போட்டுக்கிறான். அதாவது கிருஷ்ணனும் உரல் மாதிரி தான் இருக்கான். ஏன்னா கலரும் அப்படி, இடுப்பும் அப்படி, கீழே இடை சிறுத்து, கீழையும் டிக்கியும் பெருசா இருக்கு, மேல வயிறும் பெருசா இருக்கு. நல்ல வெண்ணெயை தின்னு கொழுக்கு முழுக்குன்னு. உடனே என்ன பண்றாப்புல, வயிற்றுல ஒரு கயிறை எடுத்து லூசா கட்டுறாப்புல கிருஷ்ணனை. அப்ப கிருஷ்ணனை கட்டின கயிறும் இந்த உரலை கட்டின கயிறையும் ரெண்டையும் ஒன்னா சேர்க்கிறதுக்கு இன்னொரு கயிறை எடுக்கிறான். 2 பேருக்கும் இடையில 2 அங்குலம் தான் இருக்கு. ஒரு கயிறை எடுத்து 2 பேரையும் சேர்த்து கட்டலாம்னா பத்தலை.
சரி, அப்போ இன்னொரு கயிறு எடுக்கிறான். அப்புறமும் 2 அங்குலம் இருக்கு, பத்தலை. இப்படி இது பண்ணுவான். உடனே கிருஷ்ணனை இந்த யசோதை வந்து உரல்ல கட்டி போட போறாங்கிற செய்தி அங்கே ஆயர்பாடிக்கெல்லாம் தெரிஞ்சது. எப்பா இப்பயாவது கொஞ்சம் நம்ம நிம்மதியா இருக்கலாம், இவ கட்டி போடுறத நம்மளும் வேடிக்கை பார்க்கலாம், எல்லா ஆய்ச்சியர்களும் வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. அதில் சில பேர் யசோதையை கேலியும் பண்ணுறாங்க. இவளுக்கு ஒழுங்காகவே புடவை கூட கட்ட தெரியாது, இதில் கிருஷ்ணனை கட்டி போட போகிறாளாக்கு. உடனே யசோதைக்கு அப்படியும் கிருஷ்ணனை பார்த்து பரிதாபமாக பார்க்குறா. ஏண்டா உன்னை கட்டி போடுற உரிமை கூட எனக்கு இல்லையாடா, எல்லாரும் என்னை கேலி பண்ணுற மாதிரி வச்சுருக்கையே அப்படின்னோடனே உடனே கிருஷ்ணன் சொல்கிறாரு, அப்போ இதுக்கு நீ என்னை இல்லாமல் கேட்கணும், என்னை கட்டி போடணும்னா என்கிட்ட பெர்மிஷன் கேளு அப்படின்ட்டு. உடனே இப்போ நீ கட்டு அந்த கயிறு எடுத்துன்றாப்ல. சரின்னு அந்த பரனில் இருக்க இன்னொரு கயிறு எடுத்து கட்டவும் அதை கிருஷ்ணனே என்ன பண்ணுறாரு, தான் இடுப்பில் இருக்க கயிறோட கோர்த்து கொடுக்குறாரு. இப்போ கட்டிடலாம். கட்டிட்டு இப்போ ஒழுங்கா நீ இந்த உரலையே கெட, நானா வந்து கலட்டுற முடிய, நானும் உங்கள் அப்பாவும் வர முடிய, நீ இந்த உரலையே கிடக்கணும், இதை விட்டு வெளியே எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி அதட்டிட்டு அவன் அடுப்படிக்கு வேலைக்கு போயிடுறான். கிருஷ்ணனும் சரின்னு சொல்லி அந்த என்ன பண்ணுறாப்புல. உடனே எல்லா ஆயச்சிகளுமே அப்பா கொஞ்ச நேரம் நான் நிம்மதியாக இருக்கணும், அதை வீட்டுக்கு போயாச்சு. கிருஷ்ணன் என்ன பண்ணுறாப்புல, அங்கிட்டு இங்கிட்டும் பார்க்குறாப்புல. ஒரு 2 நிமிஷத்தில் கிருஷ்ணனுக்கு போர் அடிச்சுது. அந்த பொத்த உருளைக்குள்ள வச்சிருந்த அந்த அழுக்கு வெண்ணெயை எடுத்து திங்கிறாப்புல, நக்கி நக்கி பார்க்குறாப்புல. அப்புறமும் போர் அடிக்குது. அப்படியே என்ன பண்ணுறாப்புல, உக்காந்துடுறாப்புல. உக்காந்துட்டு லேசாக இழுக்கிறாப்புல. இழுத்தோடனே அந்த உரல் தமான்னு கீழே விழுகுது. சரி இப்படி என்ன பண்ணலாம், இந்த உரலை இழுத்துக்கிட்டே வீட்டுக்கு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி உரலை இழுத்துக்கிட்டே தவந்துக்கிட்டே என்ன பண்ணுறாரு, உண்ணி தவந்துக்கிட்டே வீட்டுக்கு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்தால் இவங்க வீட்டு முன்னாடி 2 அர்ஜுன மரங்கள். அந்த அர்ஜுன மரங்களுக்கு 2க்கு நடுவில் போய் இவன் உழைஞ்சி எப்படியோ இவர் உடம்ப திணிச்சு கொண்டு போய் அந்த மரங்களுக்கு அங்கிட்டு 2 மரங்களுக்கும் நடுவில் அவர் போயிடுறாரு. இவர் வயிற்றில் கட்டியிருக்க கயிறும் போயிடுது. இப்போ எது உருண்டுக்கிட்டே வரணும், உருளை உருண்டுக்கிட்டே வரணும். ஆனால் அந்த உருளை என்ன பண்ணுது, 2 மரங்களுக்கு நடுவில் சிக்கிக்கிறது. அவரும் இழுத்து பார்க்குறார், டபக்குன்னு இழுக்கிறாரு. 2 பெரிய அர்ஜுன மரங்களும் டமார்னு கீழே விழுந்துருச்சு. அந்த அர்ஜுன மரங்கள் கீழே விழுந்தோடனே அங்கேருந்து 2 கந்தவர்கள் வர்றாங்க. அவங்க யாருன்னா, அதான் நல குபேரன் மணிகிரீட்வன். இவங்க 2 பேருமே குபேரனுடைய பிள்ளைகள். இவங்க 2 பேருமே தேவலோகத்தில் ஒரு தடாகத்தில் ஆடையே இல்லாமல் குளிச்சுக்கு இருந்திருக்காங்க. அப்போ அந்த பக்கம் நாரதர் வரும்போது நாரதரை இவங்க சட்டையும் பண்ணலை. அதாவது பொது இடங்கள்ல ஆடை இல்லாமல் யாருமே இருக்கக்கூடாது. அப்போ நாரதருக்கு கோபம் வந்துடுது. மரம்தான் இப்படி என்னது கூச்ச நாச்சம் இல்லாமல் அது பாட்டுக்கு நிற்கும், யார் வந்தாலும் போனாலும். அப்போ நீங்கள் போய் அங்கே ஆயர்பாடியில் நந்தகோபன் வீட்டு முன்னாடி 2 மரங்களா போங்கன்னு என்ன பண்ணிடுறாப்ல, சாபமிட்டுறாப்ல. உடனே இந்த 2 பேருமே மன்னிப்பு கேட்டு நாரதர்கிட்ட சரணாகதி அடையும் போது அப்ப நாரதர் சொல்றாரு, நந்தகோபன் வீட்டுக்கு கிருஷ்ணர் வருவாரு, என்னைக்கு கிருஷ்ணனோட தொடர்புடைய ஒன்று உங்க மேல தொடுதோ அப்ப நீங்க சாப விமோச்சனம் அடைவீங்கன்னு நாரதர் வந்து சாப விமோச்சனமும் கொடுத்துறாரு. அப்போ இந்த அர்ஜுன மரங்கள் பல ஆண்டுகளாக, பல 100 ஆண்டுகளாக நந்தகோபனுடைய மூதாதையர்கள் காலத்திலிருந்தே இந்த வீட்டு முன்னாடி மரமாக நிற்கிது. அப்போ அவங்க வந்து இப்போ என்னங்க, அதாவது நம்ம கிருஷ்ணனோட தொடர்புடைய கயிறோட கட்டுப்பட்ட உரல் பட்ட உடனே அவங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைச்சிருது. அவங்களும் கிருஷ்ணனுக்கு புருஷ சுத்தம் ஸ்துதி பாடிட்டு என்ன பண்ணிடுறாங்க, மேலுலகத்துக்கு போயிடுறாங்க. இப்போ யசோதையும் ஓடி வர்றா, வெளியே போன கிருஷ்ணனும் வர்றாரு, இதை நந்தகோபனும் வர்றாரு. வந்தா வீட்டு முன்னாடி 2 பெரிய மரங்கள் விழுந்து கிடக்கு. அதுக்கு நடுவுல நல்ல வேளை கிருஷ்ணன் மேலே எந்த ஒரு கிளையோ ஒரு இலை கூட படாம கிருஷ்ணன் வந்து நல்லா அவனுக்குள்ள உக்காந்து விளாண்டுக்கு இருக்காரு. உரல் அது வாட்டு கிடக்கு அந்த வேர்களுக்கு நடுவில். உடனே நந்தகோபன் வந்து யசோதையை இது யாரு கட்டினது என் பிள்ளைய அப்படின்றாரு. உடனே யசோதையை பயந்துகிட்டே மன்னிச்சுக்கங்க, நான் தான் கட்டினேன், இவன் பண்ண சேட்டை என்னால் தாங்க முடியல, சரி கட்டி போட்டுட்டு கொஞ்ச நேரம் நிம்மதியாக போய் வீட்டுக்குள்ளே வேலை பார்க்கலாம்னு அதுங்களே இந்த வேலையை பண்ணிட்டான் அப்படின்றாப்புல. உடனே வேகமாக வந்து கிருஷ்ணனை வந்து நந்தகோபன் அந்த கட்டிலேருந்து அவுத்து தூக்கி கொண்டு போய் யசோதையிட்ட கொடுக்குறாரு.
அப்போ யார் கட்டினாங்களோ அவங்க கலட்டி விடுற முடிய அந்த கட்டை தான் கலட்டாமல் இருக்காரு. இவர் அந்த உரலை அந்த வயிறு படைச்ச வயிற்றோட இழுத்துக்கிட்டே போனதுனால அவர் வயிற்றுல ஒரு தழும்பு விழுந்துருச்சு. அதனால தாம்பு அப்படின்னா கயிறு, உதரம் அப்படின்னா வயிறு. அப்ப அந்த தாம்பு கயிற்றுனால இவருக்கு வயிற்றுல தழும்பு விழுந்தனால தாமோதரன் அப்படிங்கிற பேரு. தாமோதரங்கிற பேருக்கே தாம்பு கயிறுனால தழும்பு விழுந்த வயிறை உடையவன் அப்படின்னு பேரு. இப்பயும் ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய நம்ம மூலவர் அந்த கிருஷ்ணன் தான். தாமோதரன் தான் படுத்திருக்காரு. அவர் வாய் பக்கத்துல போய் மோந்து பார்த்தா அந்த முடநாத்தம் நாரும் அப்படின்னு பராசர பட்டரே சொல்லியிருக்காரு. அப்ப நாம் யசோதை வெண்ணையை திருடின கண்ணனை ஒரு நாள் விரட்டிக்கிட்டு வரும்போது இந்த கண்ணன் ஏதாவது ஒரு இருட்டு அறையில போய் ஓடி ஒளின்னு பார்த்தா எந்த ஆட்சியருமே உள்ள விடல. உடனே இந்த பூமிக்கு இந்த ஸ்ரீரங்கத்துல இருக்க கருவறைக்குள்ள ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாராம் அப்படின்னு ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் சொல்லி அவருடைய சேட்டைகளை சொல்லி மகிழ்றாங்க. நம்மளும் இதுல மகிழ்ச்சி அடையலாம். அப்ப இவருடைய தாமோதர லீலைனால அந்த குபேரனுடைய குழந்தைகளான நல குபேரனுக்கும் மணி கிரீபனுக்கும் மோட்சம் கிடைச்சிருக்கு. இப்ப நாளைக்கு நம்ம கிருஷ்ணன் அடுத்து என்னென்ன லீலைகள் பண்ண போறாங்கிறத பார்க்கலாம்.